மோடிக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர். தமிழக வருகை திடீர் ரத்து. அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மண்டபம் தீவை இணைக்கும் வகையில் பாம்பன் பாலம் 1914 கட்டி முடிக்கப்பட்டது. இந்த பாம்பன் பாலத்தின் மீது ரயில் செல்லும் அழகை பார்ப்பதற்காகவே வெளிநாடுகளில் இருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான மக்கள் ராமேஸ்வரத்துக்கு வருகை தருகின்றனர். இந்த பாலம் கட்டி நூற்றாண்டு கடந்து விட்டதால் பாலத்தில் அடிக்கடி தொழில்நுட்ப பிரச்சனை மற்றும் பாலத்தில் அடிக்கடி விரிசல் விழுவதால் பாதுகாப்பு கருதி ரயில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. இந்த பழைய பாலம் அருகிலேயே புதிய ரயில் பாலம் கட்ட மத்திய அரசு முடிவு செய்தது. 2019ஆம் ஆண்டு ரயில் பாலம் பணிகளை பிரதமர் மோடி காணொளி மூலம் அடிக்கல் நாட்டினார். இதற்காக 550 கோடி மதிப்பில் சுமார் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக ரயில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த பாலத்தின் மையப்பகுதியில் கப்பல் கடந்தும் செல்லும் போது மேல்நோக்கி திறந்து மூடும் வகையில் 77 மீட்டர் நீளமும் சுமார் 650 டன் எடையும் கொண்ட செங்குத்து வடிவிலான தூக்கு பாலமும் கட்டப்பட்டது. இதற்காக கடலில் 330 கான்கிரீட் அடித்தளமும் 101 தூண்கள் 99 இணைப்பு காண்டர்களும் 37 மீட்டர் உயரமும் 77 மீட்டர் நீளத்தில் இந்த செங்குத்து ரயில் தூக்கு பாலமும் அமைக்கப்பட்டுள்ளது. செங்குத்து ரயில் தூக்கு பாலத்திற்கு அருகில் 2 மாடி கட்டடமும் அருகிலேயே கட்டப்பட்டுள்ளது. இதில் ஆபரேட்டர் அறை, டிரான்ஸ்பார்மர் அறை, மின்சார கேபிள் சாதனங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் பணிகள் அனைத்தும் தற்போது நிறைவடைந்துள்ளன. பாலத்தின் நடுவே கப்பல் போக்குவரத்திற்காக அமைக்கப்பட்டுள்ள தூக்கு பாலத்தை சோதனை செய்வது மற்றும் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகின்றன. மேலும் ரயில்வே தெற்கு வட்ட பாதுகாப்பு ஆணையர் நவம்பர் 13, 14 தேதிகளில் பாம்பன் பாலத்தில் ஆய்வு செய்தார். பாலத்தின் பல்வேறு பணிகள் நடந்து சென்று அதன் கட்டுமான தன்மை குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். இந்த பாலம் பிப்ரவரி மாத இறுதியில் திறக்கப்படும் என தகவல்கள் வெளியாகின்றன. இந்த நிலையில்தான் பிப்ரவரி 28ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வர உள்ளதாகவும் அன்றைய தினம் பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த சமயத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிப்ரவரி 26ஆம் தேதி ராமநாதபுரத்தில் புதிய பாஜக அலுவலகத்தை திறந்து வைக்க உள்ளார் என்றும் ராமநாதபுரம் பயணத்தை முடித்த பின் அமித்ஷா கோவை செல்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சூழ்நிலையில்தான் பிரதமர் மோடி அமித்ஷா தமிழகம் வர உள்ளதால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது பொதுமக்கள் மோடி வரும் வழிகளில் எல்லாம் மோடிக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்ட உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இதனால் மோடி வருகை ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜகவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.